Praise the Lord. நன்றி ஆண்டவருக்கு பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் இன்று வழமை போல் நாங்கள் சங்கீதம் என்று வாசித்து ப்ளே பண்ணிக்கொண்டு ஆராதனை தொடங்குவோம். சங்கீதம் 4வது. நீலோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்து இராக்கத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரர் எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி உணவை விரும்பி பொய்யை நாடுவார்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். செய்யலாம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை கொள்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு சுகமாக்க பண்ணுகிறேன். நன்றி பிதாவே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் மாறாத உமது கிருபைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நல்ல நாளில் கூட்டி ஆண்டவர் இந்த சபையில் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், ஆண்டவரை உம்மை போற்றவும் புகழவும், ஆண்டவரை எங்கள் ஆனந்த கழிப்பில் எங்களை நீர் நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது மாறாத அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்த ஆண்டவர் சிலுவையில் செய்த ஒவ்வொரு உபகாரங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. அனுதினம் நாங்கள் நினைக்க எங்களுக்கு அந்த இருதயத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும் அப்பா. இன்றைய ஆண்டவரை ஆராதனை பகுதியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனையில் பாட்டு பாடும் பிள்ளைகளை உமது கரத்தில் தந்து ஆண்டவரை உமது பலத்தால் நிரப்பி உமது ஞானத்தில் உமது அபிஷேகத்தில் நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. வாத்திய கதையை வாசிக்கும் மகனுக்கு ஆண்டவரை நீர் நல்ல ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் விவேகத்தை கொடுத்து ஆண்டவரை நீர் உமது ஆண்டவரே சித்தங்களை நீர் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, நீர் உமது வார்த்தை பகுதியில் இன்றைக்கு எங்களோடு பேச போற அந்த மன்னாவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொடுக்கும் தாசனை ஆண்டவரை நீர் பலத்தினாலும் ஆண்டவரை சுகத்தினாலும் நிரப்பி உமது வார்த்தையை நீ வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதில் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உண்டு ஆண்டவரை பலந்தர 10 100 என்று சொல்லி பலந்தர நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை தகப்பனே, நாங்கள் உம்மோடு பங்காளியாக இருக்கவும் உமக்கட்டு கொடுக்கவும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை உமது பங்கை நாங்கள் தசவான் காணிக்கையில் ஆண்டவரை செலுத்தவும் எங்களுக்கு ஆண்டவரை எங்களுக்கு நீர் அந்த வழிகளை திறந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆண்டவரை எங்கள் மனதால விசனமாகவும் கட்டாயமாகவும் இல்லை, உமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை எல்லாவற்றிலையும் நாங்கள் கொடுக்க ஆண்டவரே. நேரமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்கள் பணமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செலவிடுற நேரத்தை உமக்காக நாங்கள் கொடுக்கவும் ஒதுக்கவும் எங்களுக்கு நீர் அந்த வழிவாய்க்காலை தந்ததுக்காய் சோத்திரம் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த நாளை ஆண்டவரை நீர் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லி எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறதுக்கு, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, உம்மோடு உறவாட எங்களுக்கு நீங்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எபினேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜன் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
அவருடைய பிரசன்னத்திலே எங்களை ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் உள்ளம் ஆத்துமா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருபோதும் எங்களை சோர்ந்து போக விடாத தகப்பன். அவர் சர்வ வல்லவர், எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறவர். அவருக்காக நாங்கள் துதி ஆராதனை செய்வோம். எல்லோரும் ஒருமித்து ஆவியானவரை இந்த இடத்திலே அசைவாடும்படியாக வேண்டிக் கொள்வோம். கர்த்தரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும், சற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும், சற்று தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
நன்றி 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 என்று சொல்லி
நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாது இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாது இவைகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன்.
குறையில்லாமல் வாழ்கிறேன். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் சுருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் சுருகமானீரே, என் நண்பரானீரே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாக என்னை உருவாகும் உறவே, உறைவாழ என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாக என்னை உருவாக்கும் உறவே, உறைவாழ என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான என்னையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். காலை நேரத்தில் அப்படியே சமூகத்தில் வருகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறது தாய்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட அசைபாடுகிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாகவே நீர் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறும்படியா இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். வந்திருக்கிற எங்களை நீர் தாமே ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிறைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உங்களுக்கு நன்றி. தேவாதி தேவனே நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த தேசத்தை நீர் எங்களுக்கு சுதந்திரமாகும், ஜாதிகளை எங்களுக்கு சொந்தமாகவும் நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அறுவடையோ அதிகமாயிருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாயிருக்கிறது. கர்த்தாவே நீர் எங்களை பார்த்து கர்த்தாவே இந்த அறுப்பு மிகுதியான நாட்களிலே கர்த்தாவே அறுவடைக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நீர் எழும்பி பிரகாசிக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நீர் ஆண்டவரே இனிமாய் தட்டி எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. இதனாலும் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அழிந்து கொண்டு போகிறதான கர்த்தாவே இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய வசனமானது எங்களுடைய கால்களை திடப்படுத்தி கர்த்தாவே உயர்ந்த மலையின் மேல் நிறுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இருந்து கிருபையாய் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஆரம்பிக்கிற இடங்கள் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. 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 புனகிழமை செய்தி ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு? சொல்லுங்க பாபு. பைபிள்ல இருக்கிற எல்லா பெண்களை பற்றி ஒரு கட்டத்தில் சபையில் ஆண்டவர் அதிகமாக ஆண்களை தந்திருக்காருன்னு சொல்லக்குள்ள திடீர்னு பார்த்தா ஆண்களை விட பெண்கள் கூட்டினாங்க, ஆண்கள் குறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நாங்கள் திரும்புவோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். மத்தேயு 23வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம். Matthew chapter 23 verse 3 to 11. Come forward. I ask you to read, huh? Get that mic. No,
Okay, can you read that verses 3 to 5 first? நாங்கள் மூன்றாவது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாங்கள் முதலாவது வாசிப்போம். Although therefore whatsoever the bid you observe, that observe and do, but do not ye after their work, for they say, do not. For they find heavy burdens and grief to be burnt, and lay them on men's shoulders, but themselves will not move them with one of their fingers. But all the works they do for to be seen of the men, they make bold their phylactery and enlarge their borders of their garments. ஆமென். வாசிப்போம் தமிழ். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்கள் கிரிகைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களிலேயும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களிலேயும் சந்தைகளில் ஓகே, நான் முதல் பாதியை நான் பார்க்க போகிறோம். என்ன சொல்றார் 3வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரையும் இந்த வேதபாரகர் இவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர்கள் ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்து என்ன சொல்கிறார்கள்? இதன்படி செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் அதை பின்பற்றுகிறது இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொல்றார், படிச்சு கொடுக்கிறதெல்லாம் உண்மைதான், சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர்கள் சொல்லுகிறத நீங்க கேளுங்க, கேட்டு அதன்படி நடங்க. நன்மை தரும் காரியங்கள் தான். ஆனா அவர்களை பார்த்து நீங்க படிச்சு கொள்ளாதீங்க. அவர்களை பார்த்து இப்ப இன்றைக்கு நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இன்றைக்கு செய்திகள் கேட்கிறோம், பிரசங்கங்கள் கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், நியூஸ்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். ஆனா இந்த கேட்கிற இந்த வசனங்கள் எல்லாம் இந்த சொல்லுகிற காரியங்களா இருக்கலாம், சொல்லுகிற செய்திகளா இருக்கலாம். இவர்களை இதை சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் வாழ பழகிறோமா? அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாங்கள் வாழ பழகிறோமா? இதுதான் முக்கியம். நாங்க இயேசு சரிவா சொல்றார், அவர்கள் பிரசங்கிக்கிறதான இந்த பிரசங்கங்களை எது சரியானதோ. ஏன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் சொன்ன காரியம் வித்தியாசம். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் கவலைப்படுவார். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை விட மத்த எல்லாமே போதிக்கப்படுகிறது. தேவனுடைய வசனத்தை விட மத்த எல்லாம் போதிக்கப்படுது. வசனம் இருக்கோ இல்லையோ, வார்த்தை இருக்கிறோ இல்லையோ, சத்தியம் இருக்குதோ இல்லையோ, கதை வருகிறது, அவரை பற்றி வருகிறது, இவரை பற்றி. எங்களுக்கு அவரை பற்றி இவரை பற்றி தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றியதான இந்த நல்ல செய்தியை விட வேற ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு யாராவது சொல்லுவார்களா இருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து
அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் எங்களுக்காக பட்ட தியாகங்கள், அதன் மூலமா எங்களுக்கு கிடைத்ததான இந்த வெற்றி, எங்களுக்கு கிடைத்ததான இந்த ஆசீர்வாதத்தை விட வேற ஏதாவது ஒரு காரியம் முக்கியம் என்று சொல்லி யாராவது அதே பெருசா பேசுவார்களா இருந்தால் அது கர்த்தர் தருகிற செய்தி இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை கேட்கிற நாங்க பகுத்தறிஞ்சு கொள்ளணும். இந்த வார்த்தை எதை பற்றி பேசுகிறது, யாரை பற்றி பேசுகிறது? இவருடைய பிரசங்கத்துல, இவருடைய செய்தியில இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் விட வேற ஏதாவது ஒரு காரியத்தை பத்தி அநேக நேரம் பேசிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேட்க. ஆனா வசனம் இருக்காது, சத்தியம் இருக்காது. சத்தியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? நாங்க வளர முடியாது. கதையை கேட்டுட்டு போனோம்னு சொன்னா கதையின்படி தான் வாழ முடியும். ஸ்டோரியை, ஒரு ராஜாவோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு வைங்க. இப்ப இந்த ராஜாவை பத்தி நான் அரை மணி தியாலமா பேசுறேன். இப்ப உங்களுடைய மைண்ட்ல என்ன வரும்? இந்த ராஜாவை போல நான் இருந்தா எப்படி இருக்கும்? ராஜாவை போல வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அவரை போல எனக்கு 10 பேர் வேலைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ராஜா எங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் எங்களுக்கு, இயேசு என்ன சொன்னார்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க சொல்லுங்க, இந்த சபைக்கு யார் தலைவர்? யார் தலைவர்? பாஸ்டர். ஒன்று சொல்லவா? கிறிஸ்து இந்த சபைக்கு தலையா இருக்கிறார், பாஸ்டர் இல்லை. பாஸ்டர் அவர் அடிச்ச போஸ்டர் மட்டும்தான். அவர் அடிச்ச போஸ்டர், அதை பார்த்து இவர் தான் இந்த சபைக்கு இப்ப பொறுப்பா இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் பொறுப்பு மட்டும்தான், அவர் தலைவர் இல்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா? இயேசு அதைத்தான் சொல்றார். இன்னைக்கு அநேகர் நான் தலைவராகணும் 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 சொல்லிதான் வர பார்க்கிறாங்களே தவிர, தலைவனுடைய வேலை என்ன? நல்ல தலைவனுடைய வேலை என்ன? தனக்கு கீழே இருக்கிறவர்களை, தன்னோட இருக்கிறவர்களை சரியா, இந்த தலையிட வேலை என்ன? எங்களுடைய முழு சரீரத்தையும் இயக்குறதே. ஆனா இந்த கை சொல்லுது, இந்த தலையை பார்த்து நான் தான் பெரியார். எப்படி இருக்கும்? இப்ப கை மேல நிக்குது, தலை கீழே நிக்குது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது அப்படியே கலட்டி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கையை கலட்டி அப்படியே மேல வச்சா அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்லாவா இருக்கும்? நல்லாவா இருக்கும்? இன்றைக்கு அநேக, இத உண்மை. தலையுடைய வேலையை தான் செய்யணும், கையினுடைய வேலையை தான் செய்யணும், காலுடைய வேலையை தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன திரும்ப நினைக்கிறோம்? இந்த கை என்ன நினைக்குது? நான் தலையாகணும்னு நினைக்குது. இந்த கால் என்ன நினைக்குது? நான் தலையாகணும்னு நினைக்குது. ஆனா இந்த தலையுடைய வேலைய இந்த சரீரம் செய்ய விடுவது இல்லை. இந்த தலை என்ன சொல்லுகிறதோ, தலைக்குள்ள என்ன இருக்குது? What's in your head? Brain. So the brain tells you to do something, but your hand say, oh no, I don't want to do this. I am the leader of this body. I don't want to do this. What happened? Nothing happened. If the brain's not tell something, the hand can't do anything. Yeah? This is the he is the function. He is the functioning person. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, மெமரி இல்லை.
வேலை செய்யுமா கம்ப்யூட்டர்? வேலை செய்யும், பிரயோஜனம் இல்லை. ஏன்? அதை இயக்கிற தலை அதுக்குள்ள இல்லை. அதை இயக்கிற ஹார்ட் டிரைவ் இருக்கு, ஹார்ட் டிரைவ் இருக்குது, மற்ற சிப்ஸ் எல்லாம் இருக்குது, வயர் இருக்குது, ஆனா அந்த மெமரி இல்லை. அந்த மெமரி இருந்தால் தான் பவரே வரும். இல்லாட்டி கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும்? இந்த சில வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்கும், முன்னால் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரை இதால் பொறுத்து வச்சிருப்பாங்க. ஏன்? தூசு பற்றக்கூடாது. இப்போ இந்த மெமரி இல்லாட்டி அந்த கம்ப்யூட்டரில் அப்படி மூடி தான் வைக்கணும். எதுக்கு? அழகுக்கு. இப்போ எங்களுக்கு தலை இல்லாட்டி எப்படி இருக்கும்? பொறுத்து தான் வைக்கணும். ஏன்? தலை இல்லாட்டி எங்கட சரீரத்துக்கு என்ன சொல்லுவோம்? அது ஒரு துணியால பொறுத்து பெட்டியில வச்சு அப்படியே புதைச்சிட வேண்டியதான். யூஸ் இல்லை. ஆனா இந்த தலை இந்த சரீரத்தோட இருக்குமா இருந்தா என்ன செய்யும்? இந்த தலை சொல்லும், நாங்க எதை செய்யணுமோ அதை செய்ய சொல்லும். நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்க செய்ய வழிகிட்டோம்னு சொன்னா, எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி எப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, நானும் வர மாதிரி இப்படி ஒரு கோட்டை போட்டு பட்டனை திறந்து விட்டுட்டு டைய கட்டாம வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லை. ஆனா இயேசு சொல்றார், நீங்க இவரை போல இல்ல, எதை போல இருக்கணுமா? இவர் என்ன சொல்லுகிறாரோ, இவருடைய வாயிலிருந்து என்ன செய்தியை சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தி என்னத்தை சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கணுமே தவிர நீங்க என்ன பார்த்து நடக்கக்கூடாது. ஆமென். நீங்க என்ன பார்த்து நடப்பீங்களா இருந்தா என்ன மாதிரியே மாறிடுவீங்க. ஆனா வசனத்துல என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடப்பீங்களா இருந்தா யாரை போல இருப்பீங்க? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தை இருந்தது? அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார், மன்னிக்கிறவராகவே இருந்தார், சமாதானம் பண்ணுகிறவராக இருந்தார், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், அன்பாயிருந்தார். இதுதான் அவர்ல இருந்த சிந்தை. அவர்ல இருந்த சிந்தை முழுவதும் மற்றவர்கள் எப்படியோ நன்மை பெறணும், அவர்கள் வாழணும், அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், எல்லாரும் ஒருதராவது கெட்டு போகாதபடி சகலரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை. அதைதான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். அந்த சிந்தை இருக்கட்டும். அந்த சிந்தையை பற்றி சொல்லுகிறவர் இல்லை, அவரை உள்ளுக்குள்ள ஏறி இருப்பார். என்ன திரும்ப நடக்கும்? அவர் தான் உங்களை ஆட்டி படைப்பார். நான் உங்களுக்குள்ள வந்தா, இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் எப்படிதான், பாஸ்டருக்கு பின்னால வால் பிடிச்சிட்டு போற ஆட்கள் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? இந்த தலைவருக்கு பின்னால வால் பிடிச்சிட்டு போறாரெல்லாம் தலைவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் ஜஸ்ட் பொம்மை மாத்திரம் தான். தலையார் அவர். இன்றைக்கு அநேக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸுகளையா இருக்கலாம், கம்பெனிகளையா இருக்கலாம், சில நாடுகளையா இருக்கலாம், ஜனாதிபதி இருப்பார், தலைவர் இருப்பார். ஆனா கண்ட்ரோல் யார் பண்றது? அவர் இன்னொருத்தர் எடுத்துருவார். ஆனா இந்த தலைக்கு வேலை இல்லாம போயிடும். ஆனா சபைக்குள்ள நாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காதபடி நாங்க எங்களோட விருப்பத்தின்படி செய்ய வழிகொடுமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய கண்ட்ரோல் இருக்காது. எங்கட இஷ்டப்படி நாங்க செய்ய வழிகிட்டோம்னா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது, கர்த்தர் செயல்பட மாட்டார். காரணம் என்ன? நாங்க எங்களோட சொந்த முயற்சியில செயல்பட வழிகிட்டோம். ஒரு தரம் அவருடைய இடத்தை யாரும் எடுக்க முடியாது. அவருடைய இடத்தை nobody can replace his place. You can fulfill
what he want. But you cannot replace that position. இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்தை அவர் இந்த உலகத்திலே வந்து இருந்து செய்துவிட்டு போன காரியங்களை நாங்கள் நிரப்ப முடியுமே தவிர அவரை போல நாங்கள் இந்த இடத்துல நிக்க முடியாது. அவரை போல நிக்க முடியாது. ஆனா அவர் செய்த காரியங்கள், அவர் சொன்ன காரியங்களை செய்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியுமே தவிர அவரை போல நாங்கள் நிறைவேற்ற முடியாது. அவரை போல இருந்து, ஆனா நாங்கள் அவரை போல மாறுறதுக்கு ஆசைப்படலாம். அவரை போல இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல. என்ன போல இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை இதுதான். ஒரு ஊழியக்காரர் இருந்தால் சரி, அந்த பிஷப்பா இருக்கலாம், யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவருக்கு முன்னால் அப்படியே நெளிஞ்சு அப்படியே கீழே குனிஞ்சிருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் இப்படிதான் பாஸ்டர் அப்படின்னு இப்படி கீழே குனிஞ்சிருவாங்க. அவ்வளவு மரியாதை. ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய தலையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு, அவனுக்கு குனியாத, அவனுக்கு நீ தலை குனிஞ்சின்னா காலம் முழுக்க குனிஞ்சிட்டு இருக்கணும். இப்ப இயேசு சொல்றார், நீ அவனுக்கு தலை குனிகிறத விட்டுட்டு தலை நிமிர்ந்து என்ன பாரு, நீ தலை நிமிர்ந்து நடப்ப. நாங்க மனுஷனை பார்த்து தலை குனிஞ்சி அவருக்காகவே வாழ்வோமா இருந்தால் தலை குனிஞ்சு கொண்டேதான் இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. ஆனா அவரை நோக்கி பார்த்து, வசனம் சிஸ்டர் 2 தரம் இந்த வார்த்தையை சொன்னாங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படல. அவரை நோக்கி பார்க்கணும், குனிஞ்சு பார்க்கணும்னா அவ்வளவுதான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீங்க இதை கேட்டிருப்பீங்களோ தெரியாது. அவர் அம்மா சொல்லுவான், நீ எப்பயும் ரோட்ல போற நேரம் இப்படி கீழே குனிஞ்சு கொண்டு தான் பார்க்கணும், இந்த பெருவிரலை பார்த்து கொண்டு தான் நடக்கணும். இப்ப இவர் ஒரு நாள் இந்த பெருவிரலையே பார்த்து கொண்டு போயிட்டு இருக்க போல திடீரென்று ஒரு முன்னால இருந்து ஒரு ஸ்திரீ வந்துட்டா, இவர் மோதிட்டார். இப்ப இவர் வீட்டுல போய் சொன்னாராம், அம்மா நீங்க சொன்னது போல நான் பெருவிரலை தான் பார்த்துட்டு போனேன், ஆனா மோதிட்டேன். அம்மா சொன்னாவாம், அவ தான் உனக்கு ஏற்ற ஆளுண்டாவும். இப்ப அவர் கீழே பார்த்து போனபடியால் கீழே உள்ளதை கண்டுபிடிச்சார். மேல பார்த்து போயிருந்தா எப்படின்றதை கண்டுபிடிச்சிருப்பார், மேலானதை கண்டுபிடிச்சிருப்பார். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க பாருங்க. Ephesians chapter 5 verse 1 and 2. Be ye therefore followers of God as dear children, and walk in love as Christ also hath loved us, and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling Savior. வாசிங்க தமிழ். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுபவர்களாகி, நீங்கள் பிரியமான பிள்ளைகளாய் தேவனை பின்பற்றவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், கிறிஸ்து தன்னை சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தது போலவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நம்மில் அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே வண்ணமாய் நீங்களும் அன்பு கூறுங்கள். இதுதான் தேவன் சபைக்கு கொடுக்கிறதான பொறுப்பு. அவர் என்ன சொல்றார்? 2 கட்டளை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து 2 கட்டளை கொடுக்கிறார். இந்த 2 கட்டளையிலும் என்ன தெரியுமா இருக்குது? ரெண்டுமே அன்பு தான், மாறல. ரெண்டுலையும் அன்பு. அவர் சொல்றார், முதலாவது சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான, அப்படிதான் வசனம் இருக்கு, இதற்கு ஒப்பான
இரண்டாம் கற்பனை. ஆனா 10 கற்பனை கொடுக்கல அப்படி இல்லை. 10 கற்பனை வேற வேற 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள்லையும் 613 நியாய பிரமாணங்களை உள்ளுக்குள்ள கொடுத்தார். ஆனா இயேசு கொடுத்தது இந்த 2 பிரமாணங்கள் தான். இந்த 2 பிரமாணத்தில் என்ன சொல்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. அதே நேரம் சொல்லுகிறார், இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை. எப்படி ஒப்பான? உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அடுத்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும். அங்கேயும் அன்பு, இங்கேயும் அன்பு. அன்பு இருக்குமா இருந்தா என்ன தெரியுமா செய்யும்? நான் தான் பெரியார், நான் தான் பெரியார், நீங்களும் அங்கேயே இருக்கணும் இப்படி சொல்லாது. அன்பு என்ன தெரியுமா சொல்லும்? நான் நிக்கிற இடத்துல நீங்களும் நிக்கணும்னு சொல்லும். ஆமென். இன்னைக்கு அனைவருக்கு இந்த உள்ளம் வராது. நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா எனக்கு வேலை போயிருமே, எனக்கு இருக்கிற சலுகை போயிருமே, எனக்கு கிடைக்கிறதான இந்த பேர் போயிருமே, இந்த பயம். ஆனா இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பெரியவனா இருக்க விரும்பினால் என்ன செய்யணுமா? ஒரு எலெக்ஷன் ஒன்று வச்சு எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு ஆளை தெரிவு செய்து அவரை பெரியவனாக்குங்க அப்படியே சொன்னார். இன்னைக்கு சபைக்குள்ளே அதான் நடக்குது. உங்கள ஒருத்தரை சூஸ் பண்றதுக்காக 10 பேர் வாரீங்க, உங்களோட 10 பேருக்கு ஒரு 100 பேர் ஓட் போடுறீங்க. அந்த 100 பேர்ல இருந்து நீங்க மெஜாரிட்டி வந்தா தான் நீங்க தலைவர். இந்த மெஜாரிட்டி கதையே ஏசிட்ட இல்லை. அவர் சொல்றார், உங்களை யாராவது ஒருத்தன் தலைவனா இருக்க விரும்புறீங்களா இருந்தா நீங்க முதல் ஒரு நல்ல சேவகனா இருங்க. நீங்க சேவை செய்து விட்டு அதுக்கு பிறகு தலைமைத்துவம் தானா உங்களை தேடி வரும். அதான் இயேசு சொல்றார், நீங்க உங்களோட தலைமைத்துவத்துக்காக நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க இவர் தான் இந்த சபைக்கு தலைவர்? எத்தனை பேர் சொல்றீங்க ராஜ் அவர் தான் தலைவர்? எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர் ரூபன் இவர் தான் தலைவர்? அவர் இயேசு கிறிஸ்து அதை கேட்கல. அவர் சொல்றார், நீங்க யாராவது தலைவரா இருக்க விரும்புறீங்களா முதலாவது வந்து வேலை செய்யுங்க. வேலை செய்துட்டு அதுக்கு பிறகு நீங்க தலைவராகுங்க. நீங்க வேலையே செய்யாம எல்லாரும் தலைவராக பாக்குறீங்க. அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் ஒரு பெரிய ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர், சந்ததியே ஊழியத்துல வல்லமையாய் பிரகாசித்தது. அவருடைய ஒரு மகன் வந்து சொல்றார், இந்த தலைமைத்துவத்துக்காக இவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த போட்டியில இவர்கள் ஜெயிக்கிறதுக்காகவும் நல்ல தலைவர் வருகிறதுக்காகவும் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Amen. This title is only given to Jesus Christ. He is the head of the church. கம்பெனிக்கு யார் வேணும்னாலும் தலைவரா இருக்கலாம், கம்பெனிக்கு யார் வேணுமா இருந்தாலும் முதலாளியா இருக்கலாம். ஆனா இந்த church, Jesus Christ is the only one, the head. Not the pastor, not the deacons, not the leader. Jesus. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சபைக்கு தலைவர். பாஸ்டர் அவருடைய வேலைக்காரன். பாஸ்டர் அவருக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு வேலையாள் மாத்திரம்தான். அப்போஸ்தலர் அவருக்காக ஊழியம் செய்ய வந்த ஊழியக்காரர் மாத்திரம்தான். தீர்க்கதரிசி அவருக்காக வந்த ஊழியக்காரர் மாத்திரம்தான். அவர் ஏதோ பெரிய தலைவர் மாதிரி அவரை தலையில தூக்கி வச்சு அவருடைய படத்தை கப்பலை போட்டு அந்த கப்பை தொடக்கூடாது, அதில் தீயும் குடிக்க கூடாது, அது அப்படியே கேபினெட்ல வச்சிருக்கணும். என்ன படம் போட்ட கப் வேணுமா உங்களுக்கு? என்ன படம் போட்ட கப் வேணுமா?
நீங்க இந்த படம் போட்ட கப்பை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போறதும் சரி, கடையில் போய் ஒரு சொருபத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கிறதும் சரி. ஆமென். அதை விட்டுட்டு இந்த படம் போட்ட ஒரு கப்பை வாங்குறதை விட்டுட்டு இப்படி ஒரு வேதத்தை வாங்கி வீட்டில் கொண்டு போய் வாசிச்சிங்களா இருந்தா நாங்கள் உருப்படுவோம். ஆமென். அதை விட்டுட்டு இந்த படத்தை போட்டு கப்பை கொண்டு போய் வச்சு ஒன்று நடக்க போகிறது. அவர் சொல்றார், உங்களை யாராவது தலைவராக இருக்க விரும்பினா போய் 10 ஆடை பிடிச்சிட்டு வாங்க, அந்த ஆட்டுக்கு நீங்க தானே தலைவராக. நீங்க தலைவரே ஆகாம 10 ஆடும் இல்லை தானா தலைவராக பார்க்கிறது. வாசிக்க பார்ப்போம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனத்திலிருந்து. Galatians chapter 1 verse 6 to 9. உங்களை கிறிஸ்துவின் சபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷம் இல்லை. இங்க சர்ச்சில் வந்து மூப்பரை தெரிவு செய்கிறதுக்கும் பாஸ்டரை தெரிவு செய்கிறதுக்கும் ஓட்டு போடுகிறதுக்கும் லீடர்ஷிப்ல தலைமைத்துவத்தை தேடுகிறதுக்கும் சபை இல்ல. அவர் சொல்லுகிறார் வேறொரு சுவிசேஷமே இல்லை. அது வேறொரு சுவிசேஷம் பிரதர், அது வேறொரு டாபிக். அது கவர்மெண்ட்ல தான் இருக்குது, இது சபைக்குள்ள இல்ல. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தலைவர் நியமிக்கிறதுக்காக ஒரு போட்டி நடத்துறீங்களா, அதை கொண்டு போய் நீங்க வெளியே நடத்துங்கன்ற, சபையில நடத்தாதீங்க. சபையில சொல்லுகிறார் வேறொரு சுவிசேஷம் இல்ல, ஒரே ஒரு சுவிசேஷம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருதனும் பிதாவின் இடத்துல வரமாட்டான், எவனும் வர முடியாது. நீங்க தலைவரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். I am the way and the truth and the life. If you need a life, only one way, Jesus Christ. If you want an eternal life, only one way, Jesus Christ. Whoever it is, bishop, pastor, prophet, it's all useless. He is the head. We are the servant of God. Amen. நாங்கள் ஒவ்வொருவரும், நான் மாத்திரமல்ல நீங்களும் அவருடைய வேலைக்காக பிடிக்கப்பட்ட அவருடைய காணியாட்சிகள். பாஸ்டர் பிஷப் அவர் பெரிய ஒரு தர்மே இல்லை, அவரும் எங்களை போல சாதாரண மனுஷன் தான். இயேசுவே தானே சொன்னார், நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷனாக தான் இந்த உலகத்துக்கு வந்து, உங்களை போல தான் நானும் பாடுகள் பட்டு, உங்களை போல தான் எல்லா விதமான காரியங்களையும் கடந்து போய் உங்களை போலவே இருந்தேன். அதனால எனக்கு தெரியும். I know your feelings, I know your situations. வாசிங்க அடுத்த வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். கிறிஸ்துவனா என்னது? கிறிஸ்து என்கிற பேருக்கு என்னது அர்த்தம்? கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவனா என்ன? அவர் ரட்சகர், ரட்சிக்கிறவர். அந்த ரட்சகருடைய செய்தியை, ரட்சிக்கிறவரை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை பார்த்து வஞ்சகமா பேசுவாங்க. ஐயோ பிரதர் சிஸ்டர், இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கு நாங்க மயங்கிட கூடாது.
இயேசு கிறிஸ்து இல்லாதபடி இந்த இடத்துல அவரை பத்தி இவரை பத்தி யாரை பத்தி பேசினா நமக்கு என்ன? ஒன்றுமே, அதுல ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ற இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் சிலருக்கு கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த கெட்டு போகிறவன் தான் தலைமத்துவத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள் சொல்லி இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கக்குள்ளே அதுல ஒரு சண்டை. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவன் கேட்கிறான், அப்ப நீங்க பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு எங்கள்ல யாரு தலைவர்? நாங்க நினைக்கிறோம் இப்பதான் சபையில தலைமத்துவத்துக்கு அப்பவே அவர் உயிரோட இருக்கக்குள்ளே வந்துட்டது. அவர் உயிரோட இருக்கக்குள்ளேயே எலெக்ஷன் வந்துட்டது சபைக்குள்ள. நானா நீயா, நானா நீயா. அப்பதான் இயேசு சொல்ற, நானா நீயான்னு போட்டி போடுறதை விட நானா நீயான்னு போய் 10 ஆத்துமாவை நீ கொண்டு வந்தேன்னா நீ தான் தலைவன். ஆமென். நானா நீயான்னு போட்டி போடுறதை விட்டுட்டு 10 ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்தா அவர் சொல்லுகிறார், நல்ல உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே உள்ளவான்றார். 10 ஆத்துமாவும் இல்லை, ஆனா பேர், அந்த பேருக்கு பின்னால அந்த டிகிரி மட்டுமே கிட்டத்தட்ட 3 வரை வரும். அந்த டிகிரி என்ன திரும்ப செய்யும்? பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு ஒன்றா தானா கலண்டு 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 பாதாளத்தில் விழுந்துடும். அவருக்கு அந்த பேர்ல தான் இருக்குது. அந்த பேரை பாப்பாரா, இந்த பேர் இந்த புத்தகத்துல இருக்குதா இல்லையா? பேர் இருந்தா தப்புனம், இல்லைன்னா போய் சேர்ந்து ரெண்டு தான். ஆமென். வாசிங்க. உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை பெற்ற மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பவுல் சொல்லிட்டார், உங்க எல்லாரையும் விட கல்வியிலையும் சரி நியாய பிரமாணத்திலையும் சரி நல்லா படிச்ச பண்டிதன் நானே சொல்றேன் கேளுங்க. நானே உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து என்ன நம்புங்க, நான் தான் இயேசுடைய ஊழியக்காரர், என்னதான் நீங்க கனப்படுத்தணும்னு சொல்லுவேன். என்ன போல சபிக்கப்பட்டவன் யாருமே இல்லைன்றார் பவுல். இப்படிதான் சொல்றார். ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம், அது எதுவா இருக்கலாம், இந்த இடத்துல வந்து கதையா விட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்பாதீங்க. என்னையே சொல்றது, வசனத்தை விட வேற ஏதாவது கதை விட்டுட்டு இருந்தா நம்பவே நம்பாதீங்க. வசனம் சொல்லுது, இந்த சுவிசேஷத்தை விட வேற ஒரு சுவிசேஷத்தை யாராவது உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் தான் தலை. He is the foundation. அவர் மீதுதான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆலயம் உலகத்துல எந்த ஆலயமா இருக்கலாம், எந்த சபையா இருக்கலாம், இயேசுவை கொண்டு கட்டப்பட்ட சபைகள் நிலைத்து நிற்கும். அவரை கொண்டு கட்டப்பட்டாத எவ்வளவு பெரிய மெகா சர்ச்சா இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி கொண்டு போய் விட்டுருவார் அக்கினியில. எல்லாருமே சேர்ந்து போகணும். ஆமென். ஏன்னா பவுல் சொல்லுகிறார், நான் என்ன மாதிரி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அழிவுக்குள்ள கொண்டு போன ஒரு மனுஷன் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட என்னதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய ஊழியத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். பவுல் சொல்றார், இது ஒரு கனமான ஒரு பாத்திரம். இது என்ன சொல்றது, அவ்வளவு நாங்க அதுக்கு தகுதியே இல்லாதவர்கள், தகுதி இல்லாத எங்களை தூக்கி கொண்டு வந்து இந்த தகுதிப்படுத்தி இதை கொண்டு செல்லுகிறதுக்கு, அவருடைய தலையோடு இணைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த தலை சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, இதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்றேன். ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். Hebrew chapter 9 verse 28.
Hebrew chapter 9 verse 28. எபிரேயர் 9:28. So Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை, இதை ஏற்கனவே நாங்கள் 2 கிழமைக்கு முன்பு பார்த்தோம். அநேகருடைய பாவங்களை சுமந்து ஒரே தரம் தான் மரித்தார். ஆனா நான் தலைமைத்துவம் வகிக்கிறதுக்காக வேண்டி அந்த இயேசு கிறிஸ்துவ 10 வருஷமா அடிச்சிட்டு இருக்கேன் சிலுவையில. 10 தரம் அடிச்சிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் பதவி போயிடக்கூடாதுன்றதுக்காக. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். முதல் தரம் எங்கள் எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில போனவர் 2ஆம் தரம் எப்படி வரார்? அவர் உயிரோடு எப்படி எழுப்பி வரார்? பாவம் இல்லாதவராய், பரிசுத்தமானவராய். இப்ப அவர் மனுஷன் அல்ல, இப்ப அவர் தேவத்துவத்தின் சகல பரிபூரணம் அவருக்குள்ள வந்துட்டது. முதல் மனுஷனை எங்களை போலதான் இருக்கிறார், நடக்கிறார், போறார். அவருக்கும் பசி வருது, அவருக்கும் அழுக வருது, அவரும் கண்ணீர் விட்டார், எல்லாமே நடக்குது. ஆனா அவர் சிலுவையில போய் எங்களுக்காக எங்களுடைய பாவத்தை எல்லாம் எங்களுக்காக மரித்து அவர் உயிரோடு எழும்பி வந்தார் பாருங்க. அதற்கு பிறகு அவர் முதல் இருந்த சாதாரண இயேசு கிறிஸ்து அல்ல, இப்ப அவர் சம்பூரணமாய் தேவனுடைய குமாரனாய் இப்ப இருக்கிறார். இப்ப அவருக்குள்ள தேவத்துவம் இருக்கிறபடினால் அவர் இப்ப முதலாவதா இருந்தவர் போல இல்ல, சகலமும் நிறைவேற்றப்பட்டவராய் இப்ப இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை கொண்டு போகிறார். அவர் சொன்னார், கடைசி ராப்போசனத்துல சொன்னார் சீசர்களோட இருக்க போல, இதுதான் நான் உங்களோட சாப்பிடுற கடைசி சாப்பாடு, இதான் உங்களோட நான் சாப்பிடுறேன். பேதுருவெல்லாம் என்ன சொல்றது, தலைவர் ஆகுறதுக்கு போட்டியில பயங்கரமா பிரச்சாரம் பண்ணார். பேதுரு தான் தலைவர், பீட்டர் யூ ஆர் த லீடர். இந்த பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிலிப் யூ ஆர் த லீடர், இன்னொரு பக்கம் மேத்யூ யூ ஆர் த லீடர். இதுதான் அவங்களுக்குள்ள போட்டியா இருந்தது. இவ்வளவெல்லாம் பண்ணி கொண்டிருந்தவங்க இயேசு சிலுவையில எப்ப சிலுவைக்கு போனாரோ பழையபடி அவங்களோட தொழிலுக்கு எல்லாரும் ஓடிட்டாங்க. உயிரோட இருக்கக்குள்ள நானா நீயான்னு போட்டி போட்டான் தலைவருக்கு. இப்ப அவர் சிலுவைக்கு போய் அவர் மரித்ததுக்கு பிறகு என்ன நடந்துட்டுது, ஐயோ இவரோட கூட இருந்தோம்னா நாங்கெல்லாம் செத்தோம், தொழிலுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அவர் உயிரோடு எழும்பி திரும்ப மீன் பிடிக்க போனவனெல்லாம் திரும்ப கூப்பிட்டுட்டே, உங்களெல்லாம் நான் மீன் பிடிக்கிறதுக்கு இல்லடா, உங்களெல்லாம் மனுஷனை பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். பேதுருட்ட கேட்கிற ஆண்டவர், நீ என்ன நேசிக்கிறையான்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான், ஐயோ ஆண்டவரே நீங்க யார்? ஆமா. 2ஆவது தடவை கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயா? ஐயோ ஆண்டவரே, என்னை விட உங்களை நேசிக்கிறது உலகத்துல யாருமே இல்லைன்றான். 3ஆவது தடவை கேட்கிறார். இப்ப அவனுக்கு பிடிபட்டுட்டு இவர் கேட்க வந்த கேள்வியே வேற. இப்ப சொல்றார், இப்ப பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீங்க. எவ்வளவு நேசிக்கிறேன், நேசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது நீங்க சிலுவைக்கு போற நேரம் 3 தரம் மனிதளிப்பன் என்கிறதையும் தெரியும், திரும்ப வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போவேன் என்பதையும் தெரியும், எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இந்த சபையை கட்டுவேன் என்பதையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எல்லாம் மொத்தமா அவர் சொல்லிட்டார், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா என்பதை நீங்க அறிவீங்க. நான் 3 தரம் ஆமா போடலாம், 4 தரம் ஆமா போடலாம், எத்தனை தரமும் ஆமா போடலாம், ஆனா அந்த ஆமால ஒண்ணுமே இருக்காது.
நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தலைவராகணும்னு நான் எதிர்பார்க்கிறோமே ஒழிய அந்த தலைவருடைய செய்கை செவலருடைய அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு யாருக்குமே மனம் வருதில்லை. அதான் உண்மை. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதை விட வித்தியாசமான இயேசுவை எல்லாரும் பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் என்ன சொல்றது, மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி. எப்படி? இப்ப நாங்களாம் பாருங்க, 10 வருஷத்துக்கு முதல் எப்படி அவ்வளவு பேர் இருந்தோம், 20 வருஷத்துக்கு முதல் எப்படியா இருந்தோம், 20 வருஷத்துக்கு முதல் நாங்க எப்படி இருந்திருப்போம்? இப்போ 20 வருஷத்துக்கு முதல்ல 90s 80s எல்லாம் பார்த்தா இந்த ஜீன்ஸ் எல்லாம் இப்படி காலெல்லாம் பெருசா இருக்கும், இந்த ஷர்ட் எல்லாம் சும்மா பெருசா இப்படிதான். இப்போ இப்படி ஷர்ட் உடுத்துனா பட்டன் எல்லாம் கலண்டு அப்படியே வெளியில வந்துடும். இப்ப பேண்ட்ஸ் எப்படி போடுறாங்க, அவன் போற நேரம் எப்ப பேண்ட்ஸ் கீழே கலண்டு விழுமோ தெரியாதுன்ற நிலைமையில போயிட்டு இருப்பான். மாடர்னைஸ். இன்றைக்கு சபைக்குள்ளே இந்த மாடர்னைஸ் கரெக்டர் வந்துட்டது. எப்படி தெரியுமா? சபையையும் இப்ப மாடர்னைஸ் பண்றாங்க. சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமான்களாக்கிய இயேசுவை விட்டுட்டு வேறொரு இயேசு கிறிஸ்துவுல கொண்டு வராங்க. அந்த இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா? பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர், கர்த்தர் உங்களை, அவர் எதுக்கு ஆசீர்வதிப்பார்னே தெரியாது. இதுதான் செய்தி. இது ஒரு ஸ்லோகனா போயிட்டு. இப்ப என்ன சொல்றது? எல்லா கூட்டம் ஆசீர்வாத முகாம், ஆசீர்வாத கூடுகை, எல்லாமே ஆசீர்வாதம். ஆனா இயேசு கிறிஸ்துவை காணல. அதுதான் பவுல் சொல்றார், இந்த இயேசுவை விட வேற ஒரு சுவிசேஷம் தான் நம்பாதீங்கன்னு சொல்றார். அதுக்கு பேர் என்ன? இந்த இப்ப உலகத்துல இப்ப இந்த நான் சொன்ன இந்த மாடர்னைஸ் வேர்ல்டை விட இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஒரு மாடர்னைஸ் கிறிஸ்டியானிட்டி வந்துட்டது. அது என்ன தெரியுமா? அதுதான் இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்ன நடந்துட்டு தெரியுமா? ஆசீர்வாத செழிப்பின் உபதேசம். இதுல என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஓடிடுவார், ஆசீர்வாதம் வந்துடுவார். அவருடைய பேரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து போயிடுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்தா அவர் சொல்றபடியெல்லாம் நடக்கணும். ஆசீர்வாதம் உள்ள வந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் அவர் மாதிரி தான் நடக்கணும். இயேசுவை விட வேற ஏதாவது பத்தி பிரசங்கம் வருமா இருந்தால் அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள், அவர் எங்களுக்காக என்ன செய்தாரோ, எதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரோ, எதற்காக அவர் இந்த உலகத்திலே மனுஷனை தேடி வந்தாரோ, அந்த செய்தியை தவிர வேற ஏதாவது ஒரு செய்தி வருமா இருந்தால் அது செய்தியே அல்ல. ஆமென். அதுதான் இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. நீ என்னை அன்பு கூர்ந்துட்டேன்னு சொன்னா இதற்கு ஒப்பான அடுத்த கட்டளை என்ன தெரியும்? நீ நினைக்காத என்ன அன்பு கூர்ந்துட்டா இப்படியே விட்டுறலாம்னு சொல்லி, இதற்கு ஒப்பான இன்னொரு கட்டளை இருக்கிறது. உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவங்களை நேசிக்கணும். நீ இந்த இடத்துல சபையில வந்து இருப்பியா இருந்தா மற்றவனும் இந்த சபைக்கு வரணும்னு சொல்லி தான் நீ நேசிப்பாய். அதுதான் தேவனுடைய அன்பு. அதான் இயேசு சொல்றாரு, என்னை நேசிச்சா நீ இதை செய்வேன்னு சொல்ற. 10 கற்பனையாவது 10 இருந்தது. இயேசு சொன்ன 2 கற்பனையும் ஒன்றோட ஒன்று இடியாப்பம் மாதிரி பிணைஞ்சு இருக்குது. அவர் 2 கட்டளை கொடுத்தார், அந்த 2 கட்டளை 2 பிணைஞ்சு இருக்குது. அன்பு இதற்கு ஒப்பான கட்டளை, அங்கேயும் அன்பு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்றதை விட்டுட்டு, பிரதர் சிஸ்டர் நீங்க போகிற வழிக்குள்ள இப்படி போவீங்களா இருந்தா உங்களுடைய வீட்டு வாசப்படியில பாவம் சாபம் படுத்திருக்கும். அப்படி யாராவது சொன்ன என்ன தெரியுமா சொல்லுங்க? அது படுத்து தானே இருக்கு பிரதர், நான் ஏறி மிதிச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லிருங்க. சாபம் படுத்திருந்தா என்ன, பாவம் படுத்திருந்தா என்ன,
அது பழைய ஏற்பாட்டில் படுத்திருந்தது. வாசப்படியில படுத்திருந்தா என்ன, நடுவீட்டுல படுத்திருந்தா என்ன, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டார். We are not sinners. நாங்கள் பாவிகள் அல்லவே. கலாத்தியர்ல சொல்றார், நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், எப்படி சொல்றார், நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணினார். அப்ப இப்படி எழுதி இருக்கலாமே, நீங்கெல்லாம் பாவிகள் தான், ஆனாலும் இயேசு கிறிஸ்து இல்ல, நாங்கள் பாஸ்ட்ல சொல்றார். நாங்கள் பாவிகள் எப்ப இருந்தோம்? பாஸ்ட்ல இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோம். அப்ப அதை ரிவர்ஸ் பண்ணிட்டார், அதை வைப் பண்ணிட்டு புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணிட்டார். நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க. திரும்பவும் வந்துட்டு ஐயோ பிரதர், பாவியிலையும் பாவி, பிரதான பாவி பிரதர், நான் பிரதான பாவியா, இங்க இருக்கிறவர் வந்து மகா பரிசுத்தவானாம். இப்ப நீங்க வந்து என்னட்ட பாவ மன்னிப்பு கேட்கணுமா? நான் உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவேனா? அப்ப அவருக்கு வேலை இல்லையா? யாருக்கு? அப்ப நான் கடவுளா? உங்களோட பாவத்தை மன்னிக்கிறது நான் கடவுளா? உங்களுக்காக தேவனிடத்துல நான் வேண்டிக் கொள்ளலாம். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறாரே ஒழிய, உங்களுடைய உங்களை நான் மனதார மன்னிக்கலாம், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தேவன் அல்ல. ஆமென். நாங்கள் செய்கிற தப்பிதங்களுக்காக ஒருத்தரை மன்னிக்கலாம், பாவத்துக்காக பாஸ்டர் இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு. உங்களுடைய பாவத்தை மன்னிக்க சொல்லி கதறதுக்கு நான் பிஷப்பும் அல்ல, நான் தேவனும் அல்ல. அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பாத்திரர். ஆமென். இதான் கலாத்தியர்ல பவுல் சொல்றார். அவங்களும் உங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க பிரதர், நம்பிராதீங்க. நம்பினீங்களோ உங்களோட காசு, பணம், வீடு, சொத்து எல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுக்காகவே இப்போ ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி? சபை என்கிற பேர்ல. ஆனா இயேசு சொல்றார், இது என்னுடைய சபை இல்லை. என்னுடைய சபையில் என்ன தெரியுமா இருக்கும்? எப்பயுமே என்னை பற்றியதான நல்ல செய்தி மாத்திரம்தான் இருக்கும். நான் சொன்ன காரியங்களை மாத்திரம்தான் செய்வார்கள். நான் சொல்லாத எதையும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய சபை என்ன தெரியுமா சொல்றது? The church is corrupted. சபை என்ன செய்யப்பட்டுட்டு? கரப்ட் பண்ணப்பட்டுட்டு. அப்படின்னா என்ன சொல்றது? The church is corrupted. சபை என்ன? கரப்ஷன் எல்லா இடமும் இருக்குதானே, ஊழல். அப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஊழல் இருந்து 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 வந்து இந்த சபைக்குள்ளே அந்த ஊழல் வந்துட்டுது. சபைக்குள்ள வந்த ஊழல் வந்து எப்படி தெரியுமா இருக்குது? வெளியே விட பெருசா இருக்குது. இன்னைக்கு வெளியில உள்ள மனுஷன் வந்து நீயா நானா தலைவர் அடிச்சு கொள்றது ஓகே. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள என்ன தெரியுமா நடக்குது? இந்த ஊழியக்காரர் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த ஊழியர் வந்து சபைக்கு வர விசுவாசிக்காக ஜெபிக்கிறாரோ இல்லையோ, சபை பெரிதாகணும்னு ஜெபிக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவரே அந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதான் கரப்ஷன், ஊழல். அதுக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை தூண்டி விடுறது. நீ போய் அந்த சபையில இருந்து அந்த சபையில இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லு, உங்களோட பாஸ்டர் இப்படிப்பட்டவர், அவர். ஆனா இயேசு சொன்னார், நான் திரும்ப வரக்குள்ள விசுவாசம் இருக்குமோ தெரியாது. கோடிக்கணக்கில் சபை இருக்குது. என்ன ஆண்டவரே இயேசுவே, நீங்க எதை இப்படி, இப்ப நாங்க இப்படிதான் கேட்கணும். எங்களை பார்த்து நீங்க எப்படி ஒரு வார்த்தை இப்படி சொல்லலாம்? விசுவாசத்தை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல ஒரு சில சபை தான் இருந்திருக்கும்.
பேதுரு தான் தொடங்குறார். அதுக்கு பிறகு சபை பெருகுது. அந்த காலத்துல பேதுரு சொல்லியிருந்தாலும், பேதுரு இருந்த காலத்துல இயேசு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் வரக்குள்ள விசுவாசத்தை காண்பேன். இப்ப பார்த்தா கீரை கடைக்கு எதிர்கடை மாதிரி ஒவ்வொரு இப்படி சொல்லுவாங்க, தடிக்கு விழுற இடம் சபையா இருக்குது. இவ்வளவு சபைகள் இருக்கக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுவார், நான் திரும்ப வரக்குள்ள விசுவாசத்தை காண்பேன்னு சொல்லி? அப்ப இந்த சபையெல்லாம் பொய்யா? இயேசு சொல்றார், சபை இருக்கிறது உண்மைதான், செய்திகள் உண்மைதான், விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு சபை பேருக்கு, உள்ள இருக்க ஜனங்கள் எண்ணிக்கைக்கு, முன்னால் அடிக்கிற ஊழியக்காரர் பதவிக்கு. ஆனா இயேசு எங்க போயிட்டார்? நெக்ஸ்ட் குட் ஃப்ரைடேக்கு வருவார். இங்கே குரோஸ்ல ஈஸ்டருக்கு திரும்ப உயிர் தெழுவார். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் இப்படிதான், ஒவ்வொரு ஈஸ்டருக்கு அவர் வருவார், உயிரோடு எழும்பி வருவார். அடுத்த குட் ஃப்ரைடேக்கு சிலுவையில் அடிக்கப்படுவார். அது வரைக்கும் அவர் கல்லறையிலே இருப்பார். செய்கிறது முழுக்க செய்யலாம், அதான் உண்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் திரும்ப வரும்பொழுது விசுவாசம் இருக்குமோ தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு டவுட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்து சபை அந்த காலத்து சபை இல்ல. அவர் திரும்ப வரக்குள்ள பேதுரு இல்ல இருக்க போறது, நாங்க தான் இருக்கிறோம். அவர் திரும்ப வருகிற பொழுது நாங்க தான் இருக்கிறோம். அப்ப எங்களை பார்த்து தான் சொல்றார், நான் திரும்ப வரும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமோன்னு எனக்கே டவுட்டா இருக்கு பிரதர். நீங்க கலிபோர்னியால சபையை கட்டினா என்ன, நியூயார்க்ல கட்டினா என்ன, டொரண்டோல கட்டினா என்ன, ஸ்ரீலங்கால கட்டினா என்ன, ஆனா கட்டி என்ன பிரதர் பிரயோஜனம்? விசுவாசம் இல்லையே. இதுதான் சொல்றேன். இந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா சபை இருந்தும் இல்லாதது போல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சரீரம் இருக்குது, சரீரம் இருக்குது, உயிர் இல்லை. இதுக்கு என்ன பேர்? ஜடம். இன்றைக்கு அநேகமாய் தேவனுடைய வசனம் அவருடைய உயிர் இல்லாதபடினால் சபையும் இன்றைக்கு ஜடமாய் இருக்கிறது, நடைபெணமா சுத்திட்டு இருக்குது. சொல்லுவாங்க தெரியுமா, என்ன செய்ய பிரதர், ஏதோ நடைபெணமா சுத்திட்டு இருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடைபெணமா சுத்திட்டு இருக்க பிரதர், ஒரு தடவை என்ன கண்டுகொள்றாங்க இல்ல. இன்னைக்கு சபைகளும் நடைபெணமா சுத்திட்டு இருக்குது, நடைபெணமா வளர்ந்துட்டே இருக்குது, எல்லா தெருவுக்கு தெரு சபை இருக்குது. ஆனா என்ன செய்ய பிரதர், ஆவிதான் இல்லையே. அங்க சபை நடைபெணமா தான் இருக்கும். ஆனா கர்த்தரைகளை பார்த்து சொல்றார், அப்படி போயிடாதீங்க. அவர் சொல்றார், வேறொரு சுவிசேஷத்தை கேட்டு ஓடிடாதீங்க. ஏதாவது ஒரு உங்களை குழப்புறதுக்கு காரியம் வருமா இருந்தா தயவு செய்து அதை ஆஃப் பண்ணிட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க பிரதர்ன்னு சொல்றார். அப்பவாவது எங்களுடைய விசுவாசம் பெருகும். அதை கேட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசமும் இல்லாமல் போறதை விட அந்த செய்தியை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு தேவனோட நேரத்தை செலவிடுங்க. ஆமென். இப்ப சிலர் எப்படின்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றது, இந்த உலகத்துல பிரஸ்டீஜ் பிரச்சனை இருக்குது. இந்த பிரஸ்டீஜ் பிரச்சனைக்கு இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, பிரதர் நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா பிரதர், நீங்க போன பிரதர், இவங்க நியூட்ரல். ஒரு காலத்துல போனதான் பிரதர், ஆனா உண்மையை சொன்ன பிரச்சனை ஒதுக்கிடுவாங்க. சிலர் என்ன தெரியுமா, பேதுருவ போல ஆப்போசிட் அப்படியே பாட்டி அடிச்சு, இயேசுவா இந்த சர்ச் பிரதர், நீங்க வேற யாராவது பார்த்திருப்பீங்க, என்ன பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு அநேகர் படியும் இருக்குது. ஒரு சிலர் நியூட்ரலா ஓடுவாங்க, இன்னொரு சிலர் என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம ஓடுவாங்க. ஆனா நாங்க மறந்துடக்கூடாது, இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து உன்னை அறியேன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். ஆமென். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, அந்த தலைய செயல்பட விடுவதில்லை.
அவர் தலையாய் இருக்கிறார். அந்த தலையை செயல்பட விடாதபடி ஜனங்கள் அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் வாசிங்க. மத்திய 23 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். தங்கள் கிரிகைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இப்ப எப்படி தெரியுமா? இப்ப நீங்களாம் என்ன பார்க்கணும் மாதிரி என்ன திரும்ப செய்யணும்? நான் இப்ப தலை குடிச்சிட்டு இப்படி இருப்பீங்க, செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்களாம் உங்களுடைய அட்டென்ஷன் எனக்கு வரணுமா இருந்தா நான் 2 ஜோக் சொன்னேன்னு சொன்னா நீங்களாம் என்ன பார்ப்பீங்க? சிரிப்பீங்க. மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. நல்ல நேரம் எனக்கு இந்த காப்பு நாடா இல்ல. அப்படின்னா என்ன? இந்த இப்படி ஒரு பெல்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு பெல்ட்டை காட்டி அடிக்கடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றது. அப்ப அப்ப பாக்குறவர்கள்லாம் வந்து சொல்ற பிரசங்கத்தை பாக்குறாங்களோ இல்லையோ, பிஷப் வந்து இங்க பாஸ்டர் வந்து இப்படி அதுல இப்ப சிலர் இப்ப இங்க உள்ள காப்பு நாடா போய் கடைசி இங்க காப்பு நாடா வந்துட்டுது. அந்த வெள்ளைய ஒரு துண்டு தோங்கும், இந்த விடத்த ஒரு அதை அடிக்கடி இப்படி என்னன்னு சொன்னா நீங்க என்ன பார்க்கணும்? நீங்க என்ன சிலர் பார்க்க வேண்டும் சொல்லி மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக கிரியை செய்கிறார்கள். காப்பு நாடாக்களை அகலமாக்கி சொல்லி தங்கள் வஸ்திர தொங்கல்களை. இது நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். இது எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னாரோ தெரியாது. நான் சொன்னேன் தானே, அவருக்கு அப்பவே தெரியும் அவர் வருகிற காலத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதான் சொன்னார், விசுவாசத்தை காண்பேனோ சொல்லிட்டார். இப்ப சொல்றார், காப்பு நாடாக்களை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இப்ப அப்படியே நான் கோட் போட்டு ஜீன்ஸ் போட்டு வந்தா எனக்கு மரியாதை இல்லை, அதனால கொஞ்சம் அப்படி நீட்டமா ஒரு ஃபுல்லா ஒரு ஜுப்பா மாதிரி போட்டுட்டு வந்து அதுல ஒரு காப்பு நாடாவை கட்டிட்டு வந்தா நீங்க எனக்கு தானா மரியாதை கொடுப்பீங்க. ஏன் இப்படிப்பட்டவங்களை கண்டா அவர் சொல்றார், ஓடி இருங்க பிரதர், ஓடி இருங்க சிஸ்டர் என்ற. வாசிக்க. விருந்துகளின் முதன்மையான இடங்களிலேயும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களிலேயும். இப்ப என்னடா, பாஸ்டர் வந்ததுக்கு பிறகு பாஸ்டருக்கு ஒரு சேர், அதுல ஒரு வெள்ளை துணி விரிக்கணும், இல்லாட்டி ஒரு சோப்பு துணி விரிக்கணும். பாஸ்டர் இப்படிதான் உட்காருவார். ஒரு கட்டத்துல இலங்கையில இந்தியால எல்லாம் வந்து இது வழக்கமா வந்துட்டுது. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா பாஸ்டருக்கு மட்டும்தான் சேர் இருக்கும், அந்த வீட்டுல சேர்லாம் எங்க போகும்னு தெரியாது. இப்ப பாஸ்டர் இருப்பார், எல்லா விசுவாசிகளும் கீழே பாயில தான் இருப்பாங்க. இப்ப பாஸ்டர் அண்ணாந்து தான் பார்க்கணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இதுதான் இன்றைய நிலைமை. ஆனா இயேசு அந்த முதல் வசனத்துல என்ன சொன்னார்? நாங்க அன்பா இருக்கிறோமா இருந்தா அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். நான் உங்களோட கதைக்கிறதா இருந்தா நீங்க என்னோட துணிஞ்சு பயம் இல்லாம கதைக்கணும். நீங்க ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு காரியம், ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறதுக்கு நீங்க என்னிடத்துல வந்து தயக்கம் இல்லாமல் கதைக்கிறதுக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். ஐயோ எப்படி சொல்றது, இவர்கிட்ட பாஸ்ட் அவர் ஏதோ பெரியவர், நீங்க பயம். இன்னைக்கு ஜனங்கள் பயப்படுறாங்க. ஊழியக்காரர்கிட்ட வந்து ஐயோ பிஷப் ப்ராஃபட் அவருடைய கால் ஷூ எல்லாம் தொட்டு கும்பிடுறாங்க. அவர் சொல்ற, இது தேவையில்ல பிரதர், இது இல்ல சுவிசேஷம். நான் சொன்னதே வேற, நீங்க வேற ஒரு காரியத்தை உங்கள் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. தலையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. வாசிங்க. சந்தை வழிகளில் பந்தனங்களையும்
மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு பிஷப், கிறிஸ்து ஒருவரே ரெவரண்ட், கிறிஸ்து ஒருவரே போப், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களா இருக்கீங்க. அதான் சொன்னேன், நீங்க என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை ஷேர் பண்ற அளவுக்கு என்னுடைய அன்பு உங்களிடத்துல எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். நீங்க என்ன பார்த்து பயந்து ஓடக்கூடாது. இந்த இடத்துல வர ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அவரோட நாங்க சகஜமா பேசி பழகணுமே தவிர அவரை பார்த்து பயந்து ஐயோ பாஸ்டர் சொன்ன நம்ப மாட்டீங்க. இது இங்கே நடந்த சம்பவம் இல்லை, அதனால சொல்கிறேன். இலங்கையில் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டவுனில் போனால் பாஸ்டர் இங்கே நிற்பார், தலை கீழே அங்கால திரும்பி இருக்கும். எவ்வளோ மரியாதை தெரியுமா? இந்த பாஸ்டரை இவர் பார்த்தாருன்னா பாஸ்டரை பல்ல வெள்ளையா இருக்கும், இவற்றை பல்ல சிவப்பா இருக்கும். வாய் முழுக்க என்ன இருக்கும்? ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தா அவரை போல பரிசுத்தவான் யாருமே இல்லை. இப்ப அன்பு இருந்தா என்ன திரும்ப செய்யும்? பாஸ்டருக்காக பார்க்காது, ஆண்டவருக்காக பாஸ்டரோட நிமிந்து கதைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். இந்த தைரியம் இல்லாததுனால தான் என்ன நடக்குது? செய்தியை சரியா கேட்கறது இல்லை, கேட்காததுனால தான் தலையை குடிஞ்சிட்டு நடக்க வேண்டி இருக்குது. செய்தியை சரியா கேட்டா தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், நீங்க யாரு? அவர் சொன்னார், நான் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீங்க ஏன் போய் தலை குனிகிறீங்க? எல்லா இடத்துலையும் போயிட்டு ஐயோ பாஸ்டர் வாலாட்டி கொண்டிருக்கிறது. ஏன்னா சிலர் இருக்கிறாங்க, சிலர் ஊழியக்காரருக்கு பின்னால வால் பிடிச்சா பதவி கிடைக்கும்னு சொல்லி அப்படியும் ஒரு கூட்டம் அலையுது. ஆனா அவர் சொன்னார், இதெல்லாம் இந்த உலகத்துல போயிடும். நீ என்னிடத்துல வந்து என்னுடைய ராஜ்யத்துல நீயும் ஆட்சி செய்யணுமாயிருந்தால், ஆளுகை செய்யணுமாயிருந்தால் நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. 10 பேரை நீ உன்னோட உனக்கு சமமா நடத்தி அவர்களையும் அன்பு செலுத்தி அவர்களையும் இந்த அன்பினை கொண்டு வா, இது போதும் என்றார். ஒன்றே ஒன்று சொல்வேன், இப்படிப்பட்டவர்களை குறை சொல்றதை விட்டுட்டு, யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறத விட்டுட்டு, அவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் அவர்களையும் விடுதலை செய்வார், எங்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவார். அவன் ஒருத்தன் விழுந்து போகிறான்றதுக்காக அவனை கீழே தள்ளி விட்டு அவனை கீழே தள்ளி விடுறதுல, அதை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் சிலருக்கு. அந்த 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 சேனலை திரும்பி போட்டு பார்ப்பாங்க. ஒருத்தர் ஊழியக்காரர் விழுந்துட்டா அவரை திருப்பி விழுந்துட்டார். அவர் வெளியில வந்துட்டாருன்னு சொன்னா, அவர் மேல எழும்பி வந்துட்டாருன்னு சொன்னா அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன் பேச முடியாது? 10 நாளைக்கு முன்னால்தான் அவரை பத்தி கேவலமா இந்த வாய் பேசிட்டு இருந்தது. இப்ப அவர் மேல வந்துட்டார், அவரை பத்தி இப்ப பேச முடியாது. வாயை திறந்தா கல்லடிச்சிடுவோம். ஆமென். அவர்களுக்காக ஜெபிக்கணும். இதுதான் எங்களுடைய பொறுப்பு. கர்த்தாவே, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா யாராவது செயல்பட்டு காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களா இருந்தால், கர்த்தாவே அந்த காரியங்களை விட்டு அவர்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு அவர்களை மாற்றும்னு சொல்லி ஜெபிக்கணுமே ஒழிய அவர்களோடய நாங்க போய் முரண்டு பண்ணிட்டு இருக்கணும். ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து செல்வர் சொல்றார், நீ மற்றவர்களை போல, தொடக்கத்தில் அப்படிதான் சொல்றார், அவர்கள் சொல்லுகிற செய்தியை நீங்க கேட்டாதன்படி நடங்க, அவர்களை போல நடக்காதீங்க, அவர்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்றார். அவர்களுடைய செய்தியை பின்பற்றுங்க, அவர்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்றார். என்ன தெரியுமா, சிலருடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படிதான். இப்ப இந்த இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்குமா இருந்தா அவர் ஓன்னு ஜனம் ஓடி வரும்.
ஏன் தெரியுமா? இந்த அற்புத அடையாளங்கள் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வார். அவர் செத்த மனுஷனும் உயிரோடு எழுப்பிட்டார், குருடனை பார்வை அடைஞ்சு வச்சுட்டார். இதை விட மேலா செய்யணுமா இருந்தா என்ன செய்யணும் பிரதர்? அவர் உயிரோடவே மனுஷன் எழுப்பிட்டார். ஆனா இயேசுவை விட ஒரு படி மேல போயிட்டு இதுதான் சொல்றது என்ன தெரியுமா? சைக்கோசெமிஸ்ட்ரி. எப்படின்னு சொன்னா, பிரதர் நீங்க வரும் பொழுது தலைவலியோட வந்தீங்க, போகும் பொழுது இந்த தலைவலி இல்லாமல் போவீர்கள். இயேசு விட ஒரு படி மேல போயிடுச்சு. இயேசு செத்த மனுஷனை தான் உயிரப்படுத்திட்டார். நான் தலைவலியவே குணப்படுத்திட்டேன். ஆமென். Church is not the entertainment place. Church is not the entertainment place. It's a worship. One and only the head of Christ. அவரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இந்த சபை இருக்கிறதே தவிர என்டர்டெயின் பண்றதுக்காக இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல வந்துதான் சில நேரம் பார்த்து சபைக்குள்ள வந்துதான் அன்றைக்கு அநேகர் அவங்கள என்ன உடுத்தி வந்திருக்கிறாங்க, அதே போல நான் உடுத்தி வரணும். அவர் எப்படி வந்திருக்கிறார், அதை திஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இருந்தால் நாங்கள் வேற எங்கேயும் போயிடணும். ஆவிக்குள்ளாக இருக்கிற மாதிரி தான் சபைக்குள்ள வரணும். ஆமென். Speak the truth. When you speak the truth, it's hurt you. And people leave from you. When you speak this truth. When you speak the truth, it's hurt you. நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை எங்களை ஹர்ட் பண்ணும். நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் எங்களிடத்திலிருந்து அப்படியே விலகி போயிடுவாங்க. But speak the truth. He is Christ. He is the head. He is the head of this church. Not anyone. Not me. Not my father. Not my bishop. Nothing. It's all equal. We are brothers and sisters in Christ. Amen. நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். ஆமென். அதான் இயேசு சொன்னார், சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாங்கள் எல்லாருமே ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வாசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உம்மை அல்லாமல், உம்முடைய செய்தியை அல்லாமல், உம்முடைய அன்பை அல்லாமல் வேறொரு காரியத்தை நாங்கள் பிரசங்கித்தால் அது எங்களுக்கு ஐயோ என்று இருக்கிறப்பா. இந்த ஐயோ என்கிற காரியத்துக்குள்ள போய்விடாதபடி உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வசனத்தையும் மாத்திரம் பேசவும், மற்றவர்களுக்கு சொல்லவும், மற்றவர்களை ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் தலைவர்களாக அல்ல, உம்முடைய சேவையை செய்கிற சேவகர்களாய் நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். We are not the masters. We are the servant of God. Help us, God. You are the master. You are the head. You are the leader. You guide us. You lead us. What to preach, what to speak, to show the love. இதாக நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தலையாகவும் எங்களுடைய இரட்சகராகவும் இருக்கிறீர். உம்முடைய வழியிலே நாங்கள் நடந்து உம்முடைய சத்தியத்தை அறிவித்து ஜனங்களை நல்வழிப்படுத்தவும், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லவும், அவர்களோடு அன்பாய் இருக்கவும், அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய காணியாட்சிகளிலே உம்முடைய வேலையாட்களாய் இருக்கிறோம். எந்த ஒரு பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், உயர்வு தாழ்வு இல்லாதபடி சகலரும் சமமாகவும் அன்பாகவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறதான சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே தலைமைத்துவம், பதவிகள், பேராசைகள், பணம், பொருள், இந்த காரியங்கள் நிமித்தமாய் இன்றைக்கு ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பொல்லாத சத்துருடைய இந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் சபைகளிலே கடந்து வரட்டும். உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய மகிமை சபைகளிலே பிரகாசிக்கட்டும். இந்த கடைசி நாட்களிலே நீர் சொன்னதான காரியம் நடைபெறாதபடி, விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி அந்த சந்தேகத்தை வலுக்காதபடி, விசுவாசம் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, சபைகளிலே விசுவாசம் பெருகத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் போயிட்டு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லதான் வேணும். என்ன சொல்றது, நான் அரைவாசி முடிச்சா நான் இந்த செய்தியை உங்களுக்கு முழுசாக்க தெரிய விளங்காது. அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு கொடுப்பார். நீங்க இங்க மிஸ் பண்ண ஒவ்வொரு மினிட்ஸையும் ஒவ்வொரு செகண்டையும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் தருவாராக. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அறிவித்தல்கள். பைபிள் ஸ்டடி சில காரணங்களுக்காக தடையப்பட்டது. ஆனாலும் வருகிற வாதங்களிலே இந்த இடத்துல மறுபடியும் நடக்கும். தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள், அதில் பங்கு கொள்ளுங்கள். அதே நேரம் யூத் மீட்டிங் நடக்கிறது. யூத் பிள்ளைகளுக்கு நாங்கள் போய் மற்றவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட எங்களுக்கு நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எப்படி தெரியுமா? இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் பிள்ளைய நான் நேரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நான் என் பிள்ளைய கத்தருக்குள்ள வளர்த்துருவேன். உலகத்துல தான் அந்த உலகம். உலகத்துல என்ன சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை, அது உலகம். ஆனா இங்க எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும். சரியான வழியில வளர்த்தால்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்களை வளர்க்க ஆசைப்படுவார்கள். அப்ப நாங்க முடிஞ்ச அளவு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம், காரியங்களை செய்வோம். அதே நேரம் சண்டே ஸ்கூல் நல்ல பிள்ளைகள் பாருங்க, டைமுக்கு போறாங்க, ஷார்ப்பா டைமுக்கு வந்துடுறாங்க. ஃபாஸ்ட்டாக தான் லேட், அதுதான் என்ன செய்ய, அவர் தான் லேட். அவங்க ஒன் டைம் ஷார்ப்பாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல லீட் பண்றதுக்கு விரும்புகிறவர்கள், இன்னைக்கு சிஸ்டர் எஸ்தர் செய்தது போல என்னதான் அப்ப அடுத்த கிழமைகள்ல முன் வரணும். பிரதர் ராஜ், பிரதர் ரூபன், எனக்கு பாடம் தெரியும். நான் பாட்டேன்னா உங்களுக்கே தெரிய இவ்வளோ கஷ்டம் மோசமாக இருக்கும்ட்டு. அப்போ நீங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்டு அதுக்கு அவங்களோட ஒரு உற்சாகமாக உறுதுணையாய் செய்தால் எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமென். அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்றது கேம்ப் விஷயத்தை குறித்து இப்போ ராஜ் சொல்லுவார் முடிவில். எங்களுக்கு இடம் கிடைச்சிது, ஆனால் இப்போ டேட் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த கடைசி ஜெபத்தில் நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல டைம் கிடைக்கணும் சொல்லி நல்ல காலங்களை கொடுத்து நல்ல இடத்தை, ஆனால் நல்ல இடம், ஆனால் எங்களுக்கு அந்த டேட் தான் சரியாக கிடைக்கல. அப்போ ஒருத்தர் கேன்சல் பண்ண இருக்கிறார், அவர் கேன்சல் ஆகணும் பண்ணி ஜெபிப்போம். இல்லை, அவர்கள் கேன்சல் ஆக இருக்குன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் அப்படி நினைச்சுக்கொள்வோம். அப்படி நினைச்சுக்கொண்டு ஜெபிப்போம். அவர்களுக்கு கத்தர் அந்த ஸ்பாட் எங்களுக்கு தருவார். நாங்கள் கத்தருடைய வார்த்தையை என்ன செய்வோம், ஆடி பாடி கொண்டாடுறதை விட இயேசுவை கொண்டாடுவோம்.
அப்போ அதுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரதர் கடைசியான காரியத்தை உங்களோட பேசுவார். நாங்கள் எல்லாருமே ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் விதைக்கிறவர்கள், அவருக்காக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயமாக இல்லை, விசனமாய் இல்லை. எங்களுடைய மனதில் எதை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதன்படி செய்யும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரங்கள் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவருடைய குடும்பங்களிலே, இவருடைய ஊழியர்களிலே, இவருடைய தொழில்களிலே, இவருடைய படிப்பு காரியங்களிலே இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயமுள்ளது. அவர்களுக்கு வெற்றியை மாத்திரமே கர்த்தர் காண செய்கிறதுக்காய் நன்றி. அவர்கள் போகிற பாதையிலே நீர் தாமே கூட இருந்து நடத்துகிறதுக்காய், வெளிச்சத்தை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல வந்தமாயல்லப்பா. கர்த்தாவே இந்த வாரங்களிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் வருகிற வாரங்களில் அவர்கள் இந்த இடத்துல வந்தடையத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் சிஸ்டர் மேசிக்காக வருவோம். ஆண்டவரை நீ அவருக்கு ஒரு வருடத்தை கூட்டிக் கொடுத்து ஆண்டவரை நீ உமக்குள் மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவரை நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்காக வாஞ்சோட மகளா சின்ன வயசுல நீ தெரிந்தெடுத்து உமக்காக நீர் ஆண்டவரை இவ்வளவு பலப்படுத்தி வச்சுக்கிற கிருபைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக, பாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ராப்பனே நீர் ஆண்டவரை நீர் உமக்குள் என்னும் ஆண்டவரை உமது சித்தத்தின்படி நடத்த நீர் ஆண்டவரை கிருபையாக இறங்கினதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை நீர் உமது சித்தத்தை வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் அவர்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு அவர்கள் என்னென்னலாம் மாற்றியோடு இருக்கிறார்களோ அதெல்லாம் 100% நீர் ஆண்டவரை நிறைவேற்றத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. துதிகர மகிமையில் நமக்கு ஒருவரை பேர் செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.